ஹலோ கைஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு சொன்னால் திரிகோண கணிதம் ட்ரிக்னோமெட்ரிக். இன்றைக்கு நம்ம ஃபுல்லாக பேசிக்கை பற்றி பார்ப்போம். அடுத்த பாடங்களில் வந்துட்டு அடுத்த வீடியோக்களில் வந்துட்டு அதில் பயிற்சிகள் மேலும் பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இன்றைக்கும் சில பயிற்சிகள் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். திரிகோண கணிதம். திரிகோண கணிதத்தில் அடிப்படை விடயங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது அடிப்படை விடயங்கள். அதில் முதலாவது கோணங்களை குறிக்கும் குறியீடுகள். டீட்டா, பீட்டா, அல்ஃபா, காமா, டெல்டா, பை, ஏ, பி, சி எனும் எழுத்துக்களால் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சரியானே? ஓகே, நம்ம அடுத்ததை பார்ப்போம். இரண்டாவது கோண அளவீடுகள். கோண அளவீடுகள். ஓகே, நம்ம அடுத்த பார்ப்போம். கோண அளவீடுகள். கோண அளவீடுகள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோணக்குருவம் கிடையாக இருக்கின்ற ஒரு கோடு. ஒரு கோடில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இப்படி ஒரு டீட்டாவுண்ட அமைக்காரு. சரிதானே? அதாவது இது ஓ எடுப்போம், இது எக்ஸின்னு எடுப்போம். ஆகவே ஓவிலிருந்து இதை வந்துட்டு நம்ம ஒயின்னு எடுப்போம். அது எப்படி அளக்காருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அளக்கார். ஆகவே இந்த டீட்டாவின்ற பெருமானம் வந்துட்டு எப்பயுமே நேர்பெருமானம் அடிக்கும். திரும்ப இன்னொன்று எடுப்போம். சரியானே? அதே ஓஎக்ஸ் எடுத்துட்டு அவர் வந்து கோணத்தை கீழே அளக்கார் இந்த மாதிரி. சரியானே? இந்த கோணத்தில் பெருமானம் எப்பயுமே மைனஸ் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆகவே நம்ம எழுதலாம் ஓஎக்ஸ் என்பது ஆரம்ப கோடு அல்லது திறந்த கோடாக இருக்க OX இலிருந்து இடஞ்சுழியாக அளக்கப்படும் கோணங்களை நேர்கோணங்கள் எனவும் வலஞ்சுழியாக அளக்கப்படும் கோணங்களை மறைகோணங்கள் எனவும் அழைக்கப்படும். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண அளவீடுகளை எப்படி குறிப்பிடுறேன்னு சொல்லி, ஆகவே ஓஎக்ஸுங்கிற ஆள் வந்துட்டு ஆரம்ப கோணி அல்லது திறந்த கோடாக இருக்கக்குள்ள ஓஎக்ஸிலிருந்து இடஞ்சுழியாக அளக்கிற பக்கம், இடஞ்சுழியாக அளக்கிறது வந்துட்டு நேர்கோணமும், வலஞ்சுழியாக அளக்கிறது வந்துட்டு
மறைக்கோணமாகவும் இருக்கும்னு சொல்லி வரையறுக்கிறார். சரியானே? அடுத்தது நோட். கோணங்கள் பாகை அல்லது ஆரையனில் அளக்கப்படும். அது என்ன? கோணங்கள் எப்பயுமே பாகை. ஆகவே பாகை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 10ஆம் ஆண்டு ஓயில் படிச்சிருப்பீங்க. கோணங்களை அழைக்கப்படும் என்று சொல்லி, அதாவது நீங்கள் பாகையில் அழைப்பாங்க இல்லையா? நாங்கள் இங்கே மேலதிகமாக வந்துட்டு பை, அதாவது ரேடியன்ஸ் இல்லை அளக்க போகிறோம். ஆகவே மொத்தமாக பார்க்க போனோம்னா 180 பாகை தான் ஒரு நேர்கோட்டின்ற பாகை. அதை சமன் வந்துட்டு பை ரேடியன்ஸ். ஆகவே ஒரு பாகை சமன் பை பை 180 ரேடியன். இதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். 30 பாகை என்று சொல்றாரு. எத்தனை ரேடியன்? பையங்கள் 180 தர 30 பை பை 6 எக்ஸ் 60 பாகை எத்தனை ரேடியன்? பையங்கள் 180 தர 60 பையங்கள் 3. அடுத்த உதாரணம் 90 பாகைன்னு சொல்றாரு. பையங்கள் 180 தர 60 90 பை பை 2. ஆகவே இப்படி நம்ம பாகையில் இருந்தால் ஆரையனில் காண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வட்ட வில் ஒன்றின் நீளம். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு புள்ளி இருக்கும். ஆகவே பாருங்கோ, ரெண்டு இணைக்கிற புள்ளி வந்துட்டு ஓ, இது ஒரு திட்ட கோணத்தில் இருக்கும், இது ஆர் இருக்கும். ஆகவே இதற்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆர் தீட்டா. இங்கு தீட்டா கோணம் என்பது அது ஆரையனில் இருக்கணும், இருத்தல் வேண்டும். அடுத்தது ஆரைச்சிறையன் பரப்பு. ஒரு ஆரைச்சிறை ஒன்று கருவோம். ஆரைச்சிறையின் பரப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆர் வர்க்கம் தீட்டா. ஸோ தீட்டா வந்துட்டு ஆரையில் தான் இருக்க வேணும். ஓகே, ஆரையில் தான் எப்பயுமே இருக்க வேணும். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம் திரிகோண கணித விகிதங்கள். ஏ பி சி இது தீட்டா கோணம். ஆகவே உங்களுக்கு நல்லா தெரியும் வந்துட்டு சைன் தீட்டா சமன் ஏ பியின் கீழ் ஏ சி, கோஸ் தீட்டா சமன் பி சியின் கீழ் ஏ சி, டான் தீட்டா சமன் ஏ பியின் கீழ் பி சி. ஆகவே சைன் தீட்டாவின் மறுபக்கம், அதாவது கொசெக் தீட்டா. இங்கே நீங்கள் மேலதிகமாக ஒன்று படிப்பீங்க. கொசெக் தீட்டா சமன் ஏசிங்கிள் பி ஏபி. இது மாதிரி கொசுக்கு பதிலாக ஷெக் தீட்டா
ஏசியின் கீழ் பிசி. டானுக்கு பதிலாக cot θ, பிசியின் கீழ் ஏபி. இங்கே நீங்கள் மேலதிகமாக படிக்க போகிறது இதில் பற்றி தான். ஒரு நோட் ஒன்று போடுவோம். தீட்டா என்பது கோணமாக இருக்க sin θ என்பது ஓர் இலக்கமாகும். ஒரு இலக்கமாகத்தான் கருதணும். ஆகவே sin θ சமன் sin θ முழுவதின் வர்க்கம், இது சமன் sin வர்க்கம் θ. cos θ சமன் cos θ முழுவதின் வர்க்கம் சமன் cos ஸ்கொயர் θ. tan θ சமன் tan வர்க்கம் θ. எப்படி வரும்? நீங்கள் எப்படி எப்படிங்க திரும்ப cos θ பார்த்தீங்கன்னா cos கணம் θ இப்படி எடுக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த பாடத்தை பார்ப்போம். அதாவது இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது என்னென்னு சொன்னால் அடிப்படை விதிகள், அதாவது தியரம்ஸ். அடிப்படை விதிகள். அதில் நம்ம பார்க்க போகிற வந்து என்னன்னு சொன்னால் கோசக் θ சமன் 1 sin θ வரும். ரெண்டாவது cot θ என்று சொன்னால் 1 tan θ வரும். மூணாவது sec θ சமன் 1 cos θ சொல்லி வரும். இதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதில் நாலாவது வந்துட்டு பார்க்க போகிறோம் tan θ சமன் sin θ வீங்கல் cos θ. ஓகே. ஆறாவது cot θ சமன் tan θ வீங்கல், அதாவது cot θ சமன் cos θ வீங்கல் sin θ. சரி பார்த்தோம் இல்லையா? ஓகே, அடுத்தது புதுசாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இதில் வந்துட்டு முக்கியமானது உண்டு. அதாவது sin வர்க்கம் θ சக cos வர்க்கம் θ சமன் உண்டு. இரு நிறுவல்களை நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது பார்க்க போகிறோம் 1 + tan வர்க்கம் θ சமன் sec வர்க்கம் θ. மூன்றாவது 1 + cot வர்க்கம் θ சமன் cosec θ வர்க்கம் θ என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதென்ன மூணுண்ட நம்ம நிறுவல்களை மேலதிகமாக இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுவோம். அதாவது முதலாவது நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அது சொன்னது என்னன்னு சொன்னால் ஒரு முக்கோணியை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆகவே நான் ஒரு முக்கோணியோட வரைகிறேன் பாருங்க. இங்கே இப்படி இருக்கு முக்கோணி, அதாவது செம்பக்க முக்கோணி. இந்த பக்கத்தில் நான் θ வந்து எடுக்கேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா A, B, C என்கிற பக்கங்களை கொண்டது. AB, BC, AC என்ற பக்கங்களை கொண்டது. ஓகே ஓகே, நான் இங்கே எடுக்க பாருங்க. முதலாவது வந்துட்டு sin θ சமன் AB இன் கீழ் AC. sin θ சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் இல்லையா? ஆகவே ரெண்டாவது நான் வந்துட்டு cos θ எடுக்கிறேன். cos θ சமன் BC இன் கீழ் AC, அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் போன வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. மூணாவது tan θ சமன் என்ன? AB இன் கீழ் BC. ஆகவே இந்த tan θவை பாருங்க, ஒரு
ஏபி இன்றைக்கு சைன் டீட்டாவில் ஒரு ஏபி இருக்காரு, கொஸ் டீட்டாவில் பிசி இருக்காரு. அப்போ நாம் இதை என்ன செய்வோம்னு சொன்னால் ஏபி என் கீழ் ஏசி பிசி என் கீழ் ஏசின்னு எடுப்போம். ஓகே, ஆகவே நான் இப்போ எடுக்கணும் எப்படின்னு சொன்ன பாருங்க. 4வது டான் டீட்டா சமன் ஏபி இன் கீழ் பிசி இருக்குதானே. ஓகே, நான் இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏபி இன் கீழ் ஏசி தர பிசி இன் கீழ் ஏசி என்ன பிள்ளையா, ஒரு பிள்ளையும் இல்லை. ஓகே, வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் ஏபி எங்கள் பிசின்னு வரும். ஓகே, நான் இந்த ஏபி இன் கீழ் ஏசியை வந்துட்டு பாருங்க சைன் டீட்டா. ஓகே, இதில் பிசி எங்கள் ஏசியை பாருங்க கோஸ் டீட்டா. ஆகவே டான் டீட்டா சமன் சைன் டீட்டா வின்கிள் கோஸ் டீட்டா. ஓகே ஓகே, இதை பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஐந்தாவது பாருங்க கோட் டீட்டா சமன் பிசி இன்கிள் ஏபி. அதே போல இந்த பிசி இன்கிள் ஏபியை வந்துட்டு நான் நிறைய மாற்றுவேன். கொஸ் டீட்டா வின்கிள் சைன் டீட்டா. இதை நாம் எழுதலாம் தானே, ஒன்றின் கீழ் டான் டீட்டான்னு எழுதலாம். ஓகே, ஒன்றுங்கள் டான் டீட்டான்னு எழுதலாம். ஆகவே டான் டீட்டா சமன் ஒன்றுங்கள் கொட்டிட்டான்னு எழுதலாம். ஓகே ஓகே ஓகே, நம்ம அடுத்த நிறுவலை பார்ப்போம். எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசிங்கிற செம்பக்க முக்கோணி ஒன்றைக்கு நான் ஒரு பக்கத்தை வந்துட்டு டீட்டான்னு எழுதிருக்கேன். இதை நாம் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் பைத்தகரசின் தேற்றத்தை பார்ப்போம். ஆகவே பைத்தகரசின் தேற்றப்படி ஏசி வர்க்கம் முழுவதின் வர்க்கம் சமன் ஏபி முழுவதின் வர்க்கம் சக பிசி முழுவதின் வர்க்கம். ஆகவே ஏசி முழுவதின் வர்க்கம் சமன் ஏபி முழுவதின் வர்க்கம் சக பிசி முழுவதின் வர்க்கம். நான் இங்கே பாருங்க எப்படி எடுக்கணும்னு சொன்னால் இரண்டு பக்கத்திலையும் ஏசி வர்க்கம் இதனால் பிரிக்க. அப்போ ஏசியின் கீழ் ஏசி முழுவதின் வர்க்கம் சமன் ஏபியின் கீழ் ஏசி முழுவதின் வர்க்கம் சக பிசியின் கீழ் ஏசி முழுவதின் வர்க்கம். ஆகவே நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏசியின் ஏசி ஒன்றின் வர்க்கம் உண்டு சமன் ஏபியின் கீழ் ஏசி, அதாவது ஏபியின் கீழ் ஏசி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சைன் டீட்டா வர்க்கம் சக பிசியின் கீழ் ஏசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோஸ் டீட்டா முழுவதின் வர்க்கம். இது சமன் சைன் வர்க்கம் டீட்டா சக கோஸ் வர்க்கம் டீட்டா சமன் உண்டு. ஆகவே நாம் இதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். ஓகே, இது ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். ஆக லேசான சமன்பாடு. அடுத்தது வந்துட்டு பார்ப்போம். ஏசி முழுவதின் வர்க்கம் சமன் ஏபி முழுவதின் வர்க்கம் சக பிசி முழுவதின் வர்க்கம். நான் இதை என்னத்தை செய்யப்படுறேன்னு சொன்னால் பிசி வர்க்கத்தினால் பிரிக்கப்படுறேன். ஆகவே ஏசியின் கீழ் பிசி முழுவதின் வர்க்கம் சமன் ஏபியின் கீழ் பிசி முழுவதின் வர்க்கம் சக பிசியின் கீழ் ஏபிசி முழுவதின் வர்க்கம். ஓகே, பார்த்தோம்னா ஏசிங்கள் பிசி பிசிங்கள் ஏசி வந்துட்டு பிசிங்கள் ஏசி கொஸ் டீட்டான்னு சொன்னால் ஏசிங்கள் பிசி செக் வர்க்கம் டீட்டா சமன் ஏபிங்கள் பிசி. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏபிங்கள் பிசி டான் வர்க்கம் டான் டீட்டா முழுவதின் வர்க்கம் டான் வர்க்கம் டீட்டா சக பிசிங்கள் பிசி ஒன்றின் வர்க்கம் உண்டு. ஆகவே நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். டான் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு செக் வர்க்கம் டீட்டா. ஓகே ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரூவ் பண்ண போகிறோம். 1 + கோட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசெக் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி பெறுவாங்க. சரியான? ஓகே, அதாவது எட்டாவது நோட் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஏசி முழுவதின் வர்க்கம் சமன் ஏபி முழுவதின் வர்க்கம் சக பிசி முழுவதின் வர்க்கம். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஏபி வர்க்கத்தினால் பிரிக்க போகிறேன். ஓகே, ஏபி வர்க்கத்தினால் பிரிக்குக இரண்டு பக்கமும். ஆகவே
ஏசி எண்கள் ஏபி முழுவதின் வர்க்கம் சமன் ஏபி எண்கள் ஏபி முழுவதின் வர்க்கம் ஒன்று சக பிசி எண்கள் ஏபி, அதாவது பிசி எண்கள் ஏபி முழுவதின் வர்க்கம் என்று வரும் இல்லையா. ஏசி எண்கள் ஏபி, அதாவது ஏபி எண்கள் ஏசி சைன் டீட்டான்னு சொல்கிறோம். ஏசி எண்கள் ஏபி கொசெக் டீட்டா வர்க்கம் டீட்டா சமன் ஒன்று சக ஏபி எண்கள் பிசி டான் டீட்டா. அப்போ பிசி எண்கள் ஏபி கோட் வர்க்கம் டீட்டா. ஆகவே நம்ம இதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். ஓகே, இதுகள் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுதான் இதில் பேசிக்ஸ். இதை வச்சு நம்ம சில கேள்விகளை செய்வோம். கேள்விகளை செஞ்ச பிறகு வேறு அடுத்த பாடத்தை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.